بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசீனுடைய முக்கியமான பகுதியை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கடந்திருக்கோம். சாஹிப் யாசீன் அவருக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேரை வச்சது நடிப்பில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பேரை எப்பவுமே பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மாஷா அல்லாஹ். சாஹிப் யாசீன் எனக்குடைய யாசீனுடைய கதாநாயகர் அவருடைய மாஷா அல்லாஹ் தியாகத்தை பற்றி உயிரிழப்பை பற்றி அதன் மூலமாக அவர் அடைந்த பெரிய பாக்கியத்தை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இங்கேயும் சொல்லி காட்டலாம். இப்போ ஒரு 5 வசனங்கள் 28 28, 29, 30, 32, 32 இந்த 5 வசனங்களோட இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதோட இந்த 2 ஐனும் 2 ருக்கு 2 ஐனும் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் இன்ஷால்லா ஸ்டார்ட் ஆகும். இப்போ 28வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், أعوذ بالله من الشيطان الرجيم وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين وما أنزلنا நாம் இறக்கவில்லை. பெரிய சம்பவம் நடந்துருச்சு. செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்க, செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டாங்க. தாவா செய்து நலம் நாடி அக்கறை எடுத்து குரல் கொடுத்த ஒரு மனிதரை இரக்கமற்று மனிதாபிமானமின்றி கல்லால் அடிச்சு கொண்டுட்டாங்க. என்ன செய்யணும் இவங்களெல்லாம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் இறக்கலாம் இல்லை, அலா கௌமி அந்த கூட்டத்தின் மீது நான் இறக்கவில்லை, மின் பாதிஹி இதற்கு பிறகு அப்படின்னா இந்த பெரிய கொடிய சம்பவத்துக்கு பிறகு நான் இறக்கலை, மின் ஜுந்தி மின ஸமா வானில் இருந்து பெரிய படை பட்டாளத்தெல்லாம் நான் இறக்கலை, இவங்களை அழிக்கிறதுக்கு பெரும் படை பட்டாளத்தெல்லாம் நான் அனுப்பலை, ஒமாக்குன்னா முன்சிரி நாம் அப்படி இறக்குபவர்களாகவும் இல்லை, அப்படி இறக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ என்னதான் செஞ்சான்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பொதுவாக நினைப்போம்ல, ஒரு பெரிய நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சுன்னா இப்போ என்ன செய்ய போறாங்க, இவனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அப்படி நம்மளுடைய நேயர்கள் அல்லது இதை கேட்கக்கூடிய அல்லது இது சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் அல்லாட்ட வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இறக்கலை இவனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு வந்து ஒரு அதிகாரி சொல்வது எப்படி இருக்கும்? அதை விட இதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒமா அன்சல்னா மின் அலா கௌமி மின் பாதி இதுக்கு பிறகு நாம் இறக்கவில்லை. அன்சலின்னு சொன்னா இறக்குது. அப்ப வானவர்களை அணியணியா பொது அல்லாஹ் இறக்குறதும் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அணியணியாக வானவர்கள் எல்லாம் ஜுந்துனா படைன்னு அர்த்தம். மினசமா வானில் இருந்து 3 மின் வருது பாருங்க. மின்பாதிஹி மின் ஜுந்தி மினசமா வானிலிருந்து படைகளிலிருந்து இதற்கு பிறகு நாம் இவர்களை தண்டிக்க இறக்கவில்லை. இறக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இவ்வளோ பேர் இருந்து கொண்டுட்டாங்களேங்கிறதுக்கு நான் பல பேரை கொண்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இல்லவே இல்லை இல்லா சைஹத்தம் வாஹிதா ஒரே ஒரு பெரும் குரலை தவிர ஒரு பெரும் சத்தத்தை தவிர வேறு எதுவும் ஏற்படவில்லை. ஃபைதாகும் உடனடியாக அவர்கள் எல்லாம் ஹாமிதுன் சாம்பல் ஆயிட்டாங்க. ஒரு சத்தம் தான் வந்தது, ஒரு சத்தத்தை ஏற்படுத்தின சாம்பல் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாமே இந்த கொடும் செயலை செய்த அந்த பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அந்த கொலைகாரர்கள் எல்லாம் ஹாமிதூன் அவர்கள் எல்லாம் சாம்பல் ஆகி விட்டார்கள். நல்லா சொல்லலாம். என்ன தஃப்சீர் ஜலாலையும் பார்க்க முடியும், இப்னு கஸீர்லையும் பார்க்க முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சைஹா ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தினாங்களாம். அது என்ன சத்தம் நம்மளால அது யூகிக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தம் தான் போட்டாங்களாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் சாம்பலாகி விட்டார்கள். அழிந்து எந்த அந்த சத்தத்துக்கு பிறகு ஒரு அசைவு இல்லை, ஒரு சத்தம் இல்லை, ஒரு நகர்வு இல்லை, யாருக்கும் உசுறு இல்லை அப்படின்னு சொல்லி தஃப்சீர்ல சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சாம்பல் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் பொசுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டார்கள். நலம் நாடி அவர்கள் நல்வழிப்படுத்த 2 தூதர்கள் அனுப்பப்பட்டு பொய்ப்பிக்கப்பட்ட பிறகு 3வது தூதர் மூலமாக வலு சேர்க்கப்பட்டு அவரையும் அவர்கள் பொய்ப்பித்து வரம்பு மீறி கொலை செய்ய முன் வந்த போது அவர்களிலிருந்த ஒரு நபரை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக ஒரு நல்லுபதேசம் செய்த போது கூட அதற்கு அவர்கள் செவிமடுக்காமல் அவரையே கொலை செய்தார்களே. இந்த இடத்தில் அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய அதாபை இறக்கினான். பேர் சத்தத்தை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய உணர்வு என்னவாக இருக்கு பாருங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற 30வது வசனம், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், எனது அடியார்கள் மீது ஏற்பட்ட கைசேதமே, எனது அடியார்களுக்கு ஏற்பட்ட நாசமே என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த இரக்கத்தை காட்டுறான். ஹஸ்ரா என்றால் கைசேதம், அலல் இபாத் எனது அடியார்கள் மீதான கைசேதமே, மா யதீஹிம் அல்லாஹ் சொல்றான் அழிஞ்சிட்டாங்க. அந்த அழிஞ்சு போனவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த அவனுடைய அந்த பரிவை காட்டுறான். அழிச்சவன் அவன் தான், ஆனா அழிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் மீதான அந்த இரக்கத்தை அந்த இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மா யதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதரும் இவர்களிடத்தில் வருவதில்லை. அதாவது அடின்னு அடிச்சு போட்டுட்டு ஒரு அம்மா பிள்ளை விஷயத்துல இல்லை சில நேரங்களில் சூடு கூட வச்சிருவாங்க, அல்லது ரொம்ப அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு இறக்கப்பட்டு சொல்லுவாங்கல்ல, நான் சொன்னது நீ கேட்க மாட்டேங்கிறியே, நான் 10 வாட்டி சொல்லி படிச்சு சொல்லி கேட்கல, அதனால அம்மா உன்னை அடிச்சிட்டேனேன்னு சொல்லி அம்மாவும் ஃபீல் பண்றக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். நிறைய நேரங்களில் நான் சில கம்பேரிசன் கொடுப்பேன். அது அல்லாவுக்கும் அல்லாவோட தூதருக்கும் நம்ம கம்பேரிசன் கொடுக்கறது முறை அல்ல, அது நிகர் அல்ல, ஒரு புரிதலுக்காகத்தான். அது வேற இது வேற தான், ஒரு புரிதலுக்காக. எப்படி அடிச்சு போட்டுட்டு அடிச்சவங்களே கவலைப்படுறாங்க, நீ இப்படிலாம் பண்ணனால தான் நம்ம அம்மா அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ற மாதிரி அல்லாஹ் ஃபீல் பண்ணல இங்க. ஆனா அவனுடைய அந்த 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 உணர்வை காட்டுறான். அடியார்களை அடிச்சு போட்டு மிதிக்கிறதா என்னுடைய விருப்பம் இல்ல, வழி இல்லாம என்ன நீங்க தண்டிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், எனது அடியார்கள் மீது ஏற்பட்ட கைசேதமே, மா யதீஹிம் மிர் ரசூல், எந்த ஒரு தூதுவரும் இவர்களிடத்தில் வருகை தருவதில்லை, இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன், அவர்கள் அந்த தூதுவரை கொண்டு நையாண்டி கேலி கிண்டல் பரிகாசம் செய்தே தவிர, எந்த தூதர் வந்தாலும் அந்த தூதரை நீங்க கிண்டல் பண்ணி பரிகாசம் செஞ்சு அவரை நீங்க என்ன பண்றீங்க, மாக்கரிங் பண்றீங்க, அவரை நீங்க பரிகாசம் செஞ்சு அவரை நீங்க புறக்கணிக்காமலே தவிர எந்த தூதரும் உங்கள்ட்ட வர்றதில்லை. அப்ப வர்றதெல்லாம் இப்படிதான் செய்றீங்க. பின்பற்ற வேண்டும் என்று தூதர் அனுப்பிச்சா அவரை வச்சு நீங்க விளையாடுறீங்க. ஒன்னதான் அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சானா? ஏன்னா தாயிஃப் போன ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, இந்த மூஞ்சி தான் கிடைச்சதான்னு கேட்டாங்க. இப்படிலாம் சில வார்த்தை இருக்கு. இந்த மூஞ்சி தான் அல்லாஹ்க்கு கிடைச்சதா, நான் போய் காபாவுடைய திரையை கிழிச்சு போட்டு வந்துருவேன் அப்படின்னு தாயிஃப்ல ஒருத்தர் சொன்னான். தாயிஃபுடைய சம்பவம் ஞாபகம் வரனால சொல்றேன். இப்படியெல்லாம் தூதர்களை என்ன செஞ்சாங்க, இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை காண முடியாத நம்மள ஏங்குறோம், அந்த ரசூலோட முகத்தை பார்த்து இந்த முகம்தான் கிடைச்சதா அல்லாஹ்க்கு? தந்தை பெயர் தெரியாத, தந்தை காணாத, ஒரு அனாதையாக வளர்ந்த, ஒரு பெரிய பின்புலம் இல்லாத இந்த முகம் தான் கிடைச்சதா? உன்னதான் அல்லாஹ் தஆலா இறைத்தூதரா தேர்வு செஞ்சிருக்கான் அப்படின்னா நான் போய் காபாவோட திரையை கிழிச்சு போட்டு வந்துடுவேன் தாயிஃப்ல சொல்லி ரசூலுல்லாஹ் காயப்படுத்தின சம்பவங்கள் எல்லாம் உண்டு. அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்ட போதெல்லாம் கேலி கிண்டல் செய்யறது, அவங்களை மனம் புண்படும்படி செய்யறது, அப்ப உங்களை நான் என்ன செய்ய அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனது அடியார்கள் மீது ஏற்பட்ட கைசேதம், எந்த ஒரு தூதுவர்கள் இவர்களிடத்தில் வந்தாலும் அவரை இவர்கள் கேலி கிண்டல் செய்து பரிகாசம் செய்யாமலே இல்லை. அப்ப அதனால இவங்க இப்படி அழிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யரவ் கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூனி அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், அலம் யரவ் இவர்கள் காணவில்லையா? அப்ப அழிக்கப்பட்ட இவங்களை முன் வச்சு இதே மாதிரி இறைவனை மறுக்கக்கூடிய எல்லாரையும் முன் வைக்கிறான். இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்க, இது யார்கிட்டங்க பேசப்படுது? சம்பவத்துக்கு வாங்க. இப்ப இது யார்கிட்ட பேசப்படுது அப்படின்னா, மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில தான் சூரா யாசின் இறங்கி அவங்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் தாவா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க என்ன பதில் ஆட்டுறாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்றான் 13வது வசனத்துல, வத்ரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபுல் கரியா, அந்தாக்கியா வாசிகளுடைய சம்பவத்தை சொல்லுங்க. அந்த அந்தாக்கியா வாசிகளுடைய சம்பவம் போயிட்டு இருக்குது. அவங்க அழிக்கப்பட்ட வரலாறு மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களே முன் வச்சு சொல்றான், அலம் யாரோ இவர்கள் காண மாட்டார்களா, இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, இவர்கள் உணர மாட்டார்களா, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய எல்லாரும் உணர மாட்டாங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அலம் யாரோ கம் அஹ்லக்னா கப்லஹும், இவர்களுக்கு முன்பும் எத்தனையோ மக்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்க எல்லாரையுமே முன் வச்சு சொல்லி காட்டுறான். அலம் யாரோ கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன், இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? கம் அஹ்லக்னா கப்ல, இவர்களுக்கு முன்பும் சரி எத்தனையோ பேரை நாம் அழித்திருக்கிறோம். அஹ்லக்க யுஹ்லிக்னா அழித்தல், அஹ்லக்னா நாம் அழித்திருக்கிறோம், கப்லஹும் இவர்களுக்கு முன்பாக. இவர்களுக்கு முன்பான யார்? இந்த அந்தாக்கியா வாசிகள் இப்ப அழிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சத்தத்தை கொண்டு. இதற்கு முன்பு மினல் குரூன்னா பல தலைமுறையினர்கள், கர்ண குருன்னா தலைமுறை அப்படின்னு அர்த்தம். பல தலைமுறையை இதுக்கு முன்னாடி நம்ம அழிச்சிருக்கிறோம். அன்னஹும், ஆனால் அவர்களோ, எனினும் அவர்களோ, இலைஹிம் இவர்களின் பக்கம் லா யர்ஜிஊன் திரும்பி வர மாட்டாங்க. முன்னாடி அழிக்கப்பட்டவங்க நாங்க இப்படிலாம் அழிக்கப்பட்டோம்னு இவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. இப்ப அழிக்கப்பட்டவங்க நாங்க எதனால் அழிக்கப்பட்டோம்னு அடுத்து குறைஷிகள் உங்கள்ட்ட சொல்ல போறது இல்லை. அல்லது நீங்க அழிக்கப்பட்ட பிறகு நீங்க பட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்ப அழிக்கப்பட்டவங்க முடிஞ்சதுதான். ஏன் நல்ல மனிதராகிய ஷஹீதாகி ஹபீபு நஜ்ஜார் அவர் மரணம் அடைந்த பிறகு கூட அவர்னால கூட சொல்ல முடியல. ஏங்க தான் செஞ்சார், எங்க சமூகத்துக்கு இதெல்லாம் தெரியணுமே, தெரிஞ்சு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்கன்னு ஏங்க தான் செஞ்சார். யாரும் திரும்பிலாம் வர முடியாது. அழிஞ்சவங்க திரும்ப சொல்ல மாட்டாங்க. அழித்த அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் மூலமாக இறை தூதர் மூலமா சொல்லுவான், கேட்டு திருந்திக்க. இதுதான் செய்தி. புரியுதா? அலம் யரவ் இவர்கள் காண வேண்டாமா, இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன், எத்தனை தலைமுறை மக்கள் இதற்கு முன்னாடி நாம் அழித்திருக்கிறோம். அன்னஹும்
எனினும் அவர்களும் நிச்சயம் அவர்கள் இலைஹிம் இவர்கள் பக்கம் லா யர்ஜிஊன் அவர்கள் திரும்பி வரவே மாட்டாங்க. முடிஞ்சதுதான், மண்ணுக்குள்ள போனதும் அடுத்த உலகம் ஆரம்பிச்சிருச்சு. அங்க அவர்களுக்கு அதாப் ஆரம்பித்து விட்டது. நாளை மறுமையை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருப்பார்களே தவிர யார் இவங்களை திரும்பி வந்து நாங்க இப்படிலாம் செஞ்சனால, ஏன்னா பொதுவா பட்டவங்க வந்து சொன்னாலே எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. அப்பா நான் பட்டுட்டப்பா, யாருக்கு தப்பு பண்ணாதீங்கப்பான்னு ஒரு பட்டவர் வந்து சொன்னா தெரிஞ்சிருவாங்க. வந்து சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் பட்டவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ திருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்றேன், ரப்பாஹி நான் சொல்றேன், எனது தூதுவர் சொல்றாங்க, அதை கேட்டுக்க. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அனைவரும் லம்மா வயக்குள்ளுல் லம்மானா நிச்சயமா எல்லாருமே, ஜமியூன் இன்னும் அனைவருமே, குல் என்றாலும் ஒவ்வொருவரும், குல்லுல் லம்மானா ஒவ்வொருவரும், ஜமியன் அனைவரும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி அப்படிங்கிற மாதிரி ஒருவர் விடாம அனைவருமே லதீனா நம் பக்கமே மஹ்தாரூன் கொண்டு வந்து ஆஜர் செய்யப்படுகிறீர்கள். நாளை மறுமையில் எப்படியும் பிறப்பை கண்ட உங்கள் இறப்பை காணதான் இருக்கிறீர்கள். இறப்போடு நீங்கள் போவதல்ல, ஹாதிர் செய்யப்படுவீங்க. அதான் ஹாதிர்னு சொல்லுவாங்களா, ஐ எம் பிரசன்ட், ஐ எம் ஹாதிர் அப்படின்னு பொதுவாக சொல்லுவது உண்டு ஒரு அட்டண்டன்ஸ்க்காக கூட. அப்படின்னா நான் இருக்கிறேன், ஐ எம் பிரசன்ட் அப்படின்னு அர்த்தம். அஹ்தாரா யுஹ்திருனா கொண்டு வந்து ஆஜர்படுத்துவது. இன்னைக்கு கோர்ட்ல கூட வந்து அரபி வார்த்தை நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆஜர்படுத்தப்பட்டான்னு சொல்லலாம். அப்படின்னா கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணப்பட்டார், முன் வந்து நிறுத்தப்பட்டான்னு அர்த்தம். எப்படி கோர்ட்ல ஒரு குற்றவாளி பிடிக்கப்பட்ட பிறகு கொண்டு வந்து நிற்பாட்டப்படுகிறார், கையங்காலமாக பிடிக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு காசு பணம் இருக்கிறவங்க அதை வெண்டுட்டு போயிடுறாங்க, வராமல் போயிடுறாங்க. ஆனா அல்லாட்ட தப்பிக்க முடியுமா? அல்லாட்ட ஆஜர்படுத்தப்படுவாங்க. அல்லாவுடைய கோர்ட்ல நீ வந்து நின்று ஆகணும், இறைவனுடைய சன்னிதானத்தில். வயங்குள்ளம்ம ஜமீ உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருமே லதீனா நம் பக்கம் முஹ்தரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவீர்கள். பயந்துக்கிறீங்க, அவனுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். படைத்த இறைவனை நீங்கள் வணங்கியாக வேண்டும். எத்தனை பேர் வணங்கி அவனுக்காக உயிர் தியாக வரைக்கும் செஞ்சு நல்ல வாழ்க்கை அடைஞ்சிருக்காங்க. நீங்க இறைவனுக்கு நீ கற்பித்து என்ன நிலைமைக்காக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அன்தாக்கிய வாசிகளுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி அவங்களுடைய அழிவை சொல்லி மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை குரலை விடுத்து இதன் மூலமாக கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லி காட்டலாம். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு பாடம் படிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய செய்தி நமக்கு குர்ஆன் மூலமாக, இறை வேதங்கள் மூலமாக, இறை தூதர் மூலமாக, அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் மூலமாக. ஏன்னா இறை தூதர் மட்டும் கிடையாது, இப்போ இறை தூதரை சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு நபர் வந்தார். அப்போ அவங்களோட பணி முடியலை, அவங்களோட பிரச்சாரத்தை எடுத்து மற்றவங்களுக்கு செய்யணும். அப்படி சஹாபாக்கள் மூலமாக நம்மளுக்கு அது தொடர்ந்தது. அடுத்தடுத்த தலைமுறை மூலமாக தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கம் படித்தவர்கள் நம்மளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம காதலை விழும்போதெல்லாம் நாம் திருந்த வேண்டும், மாற வேண்டும், உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் விரைய வேண்டும், பாவங்களை விட வேண்டும். இப்படி சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு அவங்க சொன்னபடி அவங்க வாழ்ந்து மரணித்து அவங்க நல்ல வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. சொல்லப்பட்டவர்கள் நாம் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து நிற்பாட்டப்பட இருக்கிறோம். உனக்கு இறை தூதர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்த வந்த நல்ல மக்கள் சொன்னாங்களா இல்லையா? நல்லா நம்மள்ட்ட கேட்போம். அதுக்கு நம்மளுக்கு என்ன பதில் இருக்குங்கிறத யோசிக்கணும். கொடுத்த வாய்ப்பை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறக்கூடிய நல்ல அமல்களால், இபாதத்துகளால், இறை பொருத்தமான செயல்களால் நாம் செயல்படுத்துவதற்கு நம்ம முன் வரணும். அல்லாஹ்ட்ட அந்த தௌஃபீக்கை கேட்கணும். அல்லாஹ்ட்ட அதிகம் துஆ செய்யணும். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு நம்ம முழு முயற்சி செய்யணும். அந்த நசீப் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹபீபுன் நஜ்ஜாரை அல்லாஹ் புரிந்து கொண்டதை போன்று அல்லாஹ் நம்மையும் புரிந்து கொண்டு நமக்கு சிறப்பான வாழ்க்கையுமே மறுமையில் தந்தர் புரிவானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த இன்ஷா அல்லாஹ் 3வது ஐன் ருக்குல இருந்து அல்லாஹ் சில படிப்பினைகள் இல்ல அத்தாட்சிகளை பத்தி பேச போறோம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படியே தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم.